சில பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் பேர் இருக்கும். ஆனா எல்லாமே தனியா பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒருத்தங்க தான் முதல்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இவங்க தான் முதல்ல கால் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. பர்த்டேஸே இவங்க மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்ல உள்ள வேலை எல்லாம் இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. குழந்தைங்கள இவங்க மட்டும் தான் பராமரிப்பாங்க. இவங்களோட பார்ட்னர்ட்ட இருந்து முக்கியமான கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி தனியாவே எல்லாத்தையும் பண்றது தான் ஒன் சைடட் எமோஷனல் லேபர் அப்படின்னு சொல்றோம். இது ஓப்பனா பார்ட்னர்கிட்ட பேசிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வராது. அவங்க அதை மாத்திக்கவும் மாட்டாங்க, அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. இதை தான் நம்ம ஒன் சைடட் எமோஷனல் லேபர் அப்படின்னு சொல்றோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா 2 பேரோட கான்ட்ரிபியூஷனும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தியா இருக்கும். இல்லைன்னா வந்து நிறைய எஃபோர்ட் போடுறாங்க இல்லையா, அந்த பார்ட்னர் போக போக லாங் டேர்ம்ல மனசு சோர்ந்து போய் மன அழுத்தத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. இதை தான் நம்ம செல்ஃப் எரேஷர் அப்படின்னு சொல்றோம். அதாவது குடும்பத்துக்காக இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்புக்காக தன்னையே இழக்கிறது. இந்த மாதிரி ஒன் சைடட் எஃபர்ட்டை ஏர்லி ரிலேஷன்ஷிப்லேயே கண்டுபிடிச்சு அதை அப்பவே சரி பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.